ஓம் நம சிவாய. இவ்வாறு அசுர சேனைகள் துவம்சம் செய்வதைக் கண்டதும் சிவகணங்களையும் பூதங்களையும் தத்தம் பரிவாரங்களோடு போர்க்கோலம் கொண்டு வர வேண்டுமென்று தமது திருவுள்ளத்தில் நினைத்தார். உடனே கணநாதர்கள் யாவரும் தங்கள் படைவரிசைகளோடும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் விமானங்கள், குதிரைகள், ரிஷபங்கள், பசுக்கள், பறவைகள், சிங்கங்கள் முதலிய வாகனங்களிலிருந்தும் வந்தார்கள். விஷ்ணுமூர்த்தி முதலிய தேவர்கள் தங்கள் சைனியங்களோடு புலி, மான், பன்றி, சர்ப்பம், பசாசம், விமானம் முதலியவற்றிலிருந்து வந்தார்கள். உருத்திரர்கள், நாகர்கள், யக்ஷர்கள், கருடர்கள், கிண்ணரர்கள், வித்யாதாரர்கள், நதிநதங்கள் முதலிய யாவரும் கபர்தியாகிய கருணாமூர்த்தியின் திருச்சன்னிதானத்தினின்று நமஸ்கரித்து புறம் சூழ்ந்து நின்றார்கள். அப்போது சிவபெருமான் அங்கடைந்துள்ள அனைவரையும் கண்டு நந்தி தேவரை அவர்களுக்கு தளபதியாக்கி போர் புரிக என்று கட்டளையிட்டு அனுப்பினார். இறையனாரின் கட்டளையை நந்திதேவர் சிரமேற்கொண்டு, எம்பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்டமையால் நாம் தடையின்றி ஜெயமடைவோம் என்று மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு வந்தார். விகசனெனும் பெயரையுடைய அசுரனுடன் சொல்ல முடியாததும் யுகாந்தத்திற்கு சமானமானதுமான யுத்தம் புரிந்தார். அப்போது விகசன் சினந்து பயங்கரமான யுத்தம் செய்து தன்னோடு போர் புரிந்து கொண்டிருக்கும் திருமால், பிரம்மன், இந்திரன் முதலிய கணக்கிட்டு உரைக்க முடியாத தேவர் திரளையும் பூத கூட்டங்களையும் சிவகணங்களையும் பசியுற்றவன் தன் கண்ணெதிர்ப்பட்ட உணவை கபளீகரிப்பது போல அந்தகாசுரன் கட்டளையிட்டபடி அந்த க்ஷணமே விழுங்கிவிட்டான். விகசனால் தன் சேனை முழுவதும் விழுங்கப்பட்டு தனித்து நின்ற நந்தி எம்பெருமான் உடனே ஒன்றும் தோன்றாமல் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் குகைக்குள் நுழைந்து சிவபெருமானை வணங்கி நடந்த விருத்தாந்தங்களை விண்ணப்பித்து துக்கித்து கூறலானார். சுவாமி, என் சேனை முற்றும் விகசனால் விழுங்கப்பட்டது. உலகத்திற்கு காத்தல் கடவுளாக விளங்குபவரும் அசுர சேனையை வினாடியில் துவம்சம் செய்ய வல்லவருமான திருமாலையும் அவன் விழுங்கினான். சூரிய சந்திரர்களும் அவனால் விழுங்கப்பட்டார்கள். பிரம்மதேவனும் இந்திரனும் இயமனும் வருணனும் வாயும் விழுங்கப்பட்டார்கள். நான் ஒருவனே எஞ்சி நிற்கிறேன். நான் தனி ஒருவனாக என்ன செய்ய தகும்? அந்த தைத்திய ராஜனான அந்தகாசுரன் மகா மகிழ்ச்சியோடு குதிக்கிறான். அவன் வாயு வேகத்துடன் விரைந்து அபஜயன் என்றறியாமல் தங்களிடமும் வருகிறான். ஆதலின் சர்வேஸ்வரா, யாது செய்யத்தக்கதோ அதை அதிவிரைவில் திருவுள்ளம் செய்ய வேண்டும். அந்தகன் சாமானியமானவன் அல்ல. அவன் மந்திரியாகிய விகசனும் வெல்லுவதற்கு அசாத்தியமானவன். உலக பயங்கரமான ஹிரண்யகசிபனை தன் நகங்களால் கிழித்தெறிந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியும் அவன் கோபத்திற்கு அடங்கிவிட்டார். இவ்விகசன் முன்பொரு சமயம் உலகங்களை விழுங்க வேண்டுமென்று வாயை திறந்து கொண்டு புறப்படுகையில் உலகங்களுக்கு புனிதரும் சிரேஷ்டருமாக உள்ள வசிஷ்டர் முதலிய சப்த ரிஷிகளால் சபிக்கப்பட்டான். பிறகு அவர்களை பிரிய வசனத்தால் அவன் வசீகரித்து, சுவாமிகளே, இச்சாபம் எனக்கு எப்போது விலகும் என்று வேண்டி கேட்க, அவர்கள், விகசா, நீ போர்க்களத்தில் சூரிய சந்திரர்களை கஷ்டப்படுத்துவாய். அப்பொழுது பலவித பானங்களாலும் முஷ்டிகளாலும் நன்றாய் அடிக்கப்பட்டு நரநாராயணருக்கு வாசஸ்தானமாகிய காரண்யத்தில் பவித்திரர்களாகிய அந்த நர நாராயணர்களால் உன் பாபங்களை ஒழித்து சிறந்த பதவியை அடைவாய் என்று கருணையோடு சாப விமோச்சனம் கூறினார்கள். அவர்கள் வாக்கியப்படி இவன் பெரும் பசியுடையவனாய் போர்க்களத்தில் திரிந்து கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் அந்தகாசுரனுக்கு மந்திரியுமாய் இருக்கின்றான். ஓம் நம சிவாய.